ஹே காய்ஸ், இன்றைக்கி இந்த கெட்ஸ் லுக் மேக் ஓவர் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஃபேஸை வைப் பண்ணிவிட்டு ப்ரைமர் யூஸ் பண்ணுறேன். இது வந்து பர்ஃபெக்ட் கரெக்டர் மேபிலைனோட பிராண்ட் ஜெல் டைப் சூப்பர் கன்சீலர். ஷைனிங்காகவும் இருக்கும் ஸ்கின்னுக்கு வந்து. அடுத்தது மேபிலைனோட ரேசர் கன்சீலர். இது வந்து என்னுடைய ஸ்கின் டோனோட உள்ளது. எங்கெங்கெல்லாம் டார்க்னஸ் இருக்கோ அங்கே அப்ளை பண்ணுறேன். அண்டர் ஐ ஏரியாவுக்கும் சின்ன சின்ன டார்க் ஸ்பாட்ஸ் இருக்கிற இடங்களுக்கும் இதை வந்து நான் அப்ளை பண்ணி நல்லா பிளெண்ட் பண்ணிக்கொள்கிறேன். இந்த மேக் ஓவர் வந்து கேட்டிருந்தீங்க. இது வந்து ஷார்ட்ஸில் குயிக்காக போடலான்னு பார்த்தேன். பட் இது வந்து கொஞ்சம் லாங் வீடியோவாக இருக்கிறதால ஷார்ட்ஸில் போட முடியாமல் போயிட்டு. அடுத்தது ஃபவுண்டேஷன். இது வந்து ஃபிட்மி மேபிலைன்ட சூப்பர் ஸ்டே லாங் ஸ்டே ஃபவுண்டேஷன். 24 ஹவர்ஸுக்கு மேலே லாங் லாஸ்டிங்காக இருக்கும். ஒரு பெஸ்ட்டான ஃபவுண்டேஷன் தான் சொல்லுவேன். என்னுடைய ஸ்கின் டோனுக்கும் பக்காவாக மேட்சாக இருந்தது. இது ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். ரீசெண்டாக தான் வாங்கினேன். அடுத்தது NYXோட டார்க் கன்சீலர் யூஸ் பண்ணுறேன். கவுண்டரிங் ஏரியாவுக்கு வந்து டார்க் அப்ளை பண்ணுறேன். இப்போ மேபிலைன்ட லைட் கன்சீலர் அப்ளை பண்ணுறேன். ஹைலைட்டிங் ஏரியாஸுக்கு லைட் கன்சீலர். இப்போ இது எல்லாத்தையும் அழகாக நீட்டாக பிளெண்ட் பண்ணி கொள்ளலாம். இந்த ஃபவுண்டேஷனை பற்றி நான் சொல்கிறேன். இந்த ஃபவுண்டேஷன் நான் ஒரு ஃபங்க்ஷனுக்கு அப்ளை பண்ணி கிட்டத்தட்ட 6-7 ஹவர்ஸுக்கு மேலே என்னுடைய ஸ்கின்னில் சூப்பராக ஸ்டேயாக இருந்தது. கொஞ்சம் கூட மெல்ட் ஆகலை, ஸ்கின்னை விட்டு கூட போகலை. அந்தளவுக்கு நல்லா இருந்தது, பர்ஃபெக்டாக இருந்தது. ஆயிலி ஸ்கின்னுக்குரிய மேட் ஃபினிஷிங் ஃபவுண்டேஷன் தான் நான் வந்து இப்போ அப்ளை பண்ணேன். ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்க உங்களுக்கு வந்து ஸ்வெட் ஆகினாலும் லாங் லாஸ்டிங்காக இருக்கணும்னு நினச்சா ஃபிட்மி மேபிலைனில் கேரமல் ஃபவுண்டேஷன் 24 ஹவர்ஸுக்கு மேலே உள்ளதை வாங்கி யூஸ் பண்ணுங்கள். இப்போ கவுண்டரிங் எல்லாம் அழகாக ஸ்கின்னோட நல்லா நீட்டாக ஷேட் பண்ணிவிட்டு நான் வந்து லூஸ் பவுடர் அப்ளை பண்ண போகிறேன். லூஸ் பவுடரை வந்து நான் ஹைலைட்டிங் ஏரியாஸுக்கு வந்து இந்த மாதிரி டப் பண்ணிவிட்டு ஐ மேக்கப் போட்டுட்டு பவுடரை வந்து நாங்கள் மிக்ஸ் பண்ணி கொள்ளலாம். இந்த மாதிரி செய்தால் பவுடர் வந்து ஸ்கின்னோட கொஞ்சம் நல்லாவே அப்சர்வ் ஆகி செட் ஆகும். அதுக்கு பிறகு நாங்கள் எக்ஸஸ் பவுடரை வந்து ரிமூவ் பண்ணி கொள்ளலாம். இப்போ டார்க் பவுடரை வந்து கவுண்டரிங் ஏரியாவுக்கு டப் பண்ணுறேன். சில பேர் வந்து லாங் லாஸ்டிங்காக மேக்கப் இருக்கணும்னு சொல்லி வாட்டர் ப்ரூஃப் மேக்கப் வந்து ட்ரை பண்ணுவீங்க. எப்பயுமே அந்த மாதிரி செய்யக்கூடாது. நீங்கள் வந்து லாங் லாஸ்டிங் ஃபவுண்டேஷன் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். இப்போ ஐஷேடோ போட்டுடலாம். இதில் வந்து ஒரு பர்பிள் மாதிரி ஒரு டீப் கலர் வந்து எடுத்து அப்ளை பண்ணேன். இது ஒரு க்ரே ஷேட் மாதிரி. இது டார்க்னஸ் ஏரியாவுக்கும் ஹைலைட்டிங் ஏரியாவுக்கு லைட் கலரும் போடுறேன். இந்த மாதிரி கையிலேயே நீங்கள் சிம்பிள் மேக்கப்புக்கு போட்டுக்கொள்ளலாம். ப்ரஷ் எல்லாம் வச்சு செய்தால் கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ நீங்கள் கையாலே பிளெண்ட் பண்ணுறேன். இப்போ லைட் பிங்க் பவுடரி பிங்க் வந்து அப்ளை பண்ணுறேன். இது வந்து எங்களுடைய ஐ ஹைலைட்டிங் ஏரியா தான், ஃப்ரண்ட் ஏரியா. இதுக்கு மேலே தான் நாங்கள் வந்து ஷீமரும் போடணும். அடுத்தது வந்து ஒரு லைட் கோல்ட் ஷீமர், டல் கோல்ட் ஷீமர் வந்து அப்ளை பண்ணுறேன். சிம்பிள் கெஸ்ட் லுக்குக்கெல்லாம் நீங்கள் வந்து ப்ரஷ் வச்சு கண்ண நேரம் மினக்கட தேவையில்லை. இந்த மாதிரி கையில் போட்டாலே அழகாக இருக்கும், சிம்பிளாகவும் இருக்கும். இப்போ டார்க் பவுடர் பிளாக் கலர் எடுத்து ஐலைனர் ஏரியாவுக்கு வந்து மிக்ஸ் பண்ணுறேன் ஒரு ஸ்மோக்கி லுக்குக்காக. இந்த மாதிரி ப்ரஷ்ஷால் என்னென்னா பிளெண்ட் பண்ணிங்கன்னு சொன்னால் நீங்கள் ஐலைனர் போட தேவையில்லை, இதுவே போதும். இப்போ மஸ்காரா போடுறேன். நல்லா டீப்பாக திக்காக போட்டால் எங்களுக்கு ஐலேஷஸ் ஃபிக்ஸ் பண்ண தேவையில்லை. மஸ்காராலேயே ஐலேஷ் வந்து நல்ல லுக்காக கிளாஸியாக தெரியும். ஐப்ரோ பென்சில் எப்பயும் போல் தான் நாங்கள் ஷேப்பை ட்ரா பண்ணிவிட்டு ப்ரஷ்ஷால் பிளெண்ட் பண்ணிக்கொள்வோம். ஃப்ரண்ட் ஏரியாவில் லைட்டாகவும் பின்னுக்கு டீப்பாகவும் இருந்தால் சரி. இப்போ லிப் லைனர் போடலாம். லிப்ஸை ஷேப்புக்கு ட்ரா பண்ணிவிட்டு நான் கையால் பிளெண்ட் பண்ணிவிட்டு என்னுடைய கலர் லிப்ஸ்டிக் அப்ளை பண்ண போகிறேன். மேட் ஃபினிஷிங்கில் கேண்டி பிங்க் எடுத்திருக்கிறேன். இது வந்து நான் ப்ளூ சாரி தான் வேர் பண்ணிருக்கேன். ஸோ ப்ளூவுக்கு வந்து பிங்க் ஷேட் லிப்ஸ்டிக்ஸ் வந்து நல்லா இருக்கும்.
அடுத்தது ப்ளஷர் போட போகிறேன். ப்ளஷர் வந்து ஹைலைட்டரோட மிக்ஸ் பண்ண மாதிரி இருக்குது. இதை வந்து எங்களுடைய ஹைலைட்டிங் ஏரியா ப்ளஷிங் ஏரியாவுக்கு அப்படியே ப்ளெயினாக அப்ளை பண்ணால் போதும். ப்ளஷர் தனியாக போட தேவையில்லை. எக்ஸஸ் பவுடரை ப்ரஷ்ஷில் இருக்கிறத ஹைலைட்டிங் ஏரியாஸ்க்கு இந்த மாதிரி டப் பண்ணால் ஓகே. அடுத்தது மேக்கப் ஃபிக்ஸர் அப்ளை பண்ணுறேன். மேக்கப் முடிஞ்சது, அவ்வளோதான், சிம்பிளாக ரெடி ஆயாச்சு. எப்படி இருந்தேன்னு சொல்லுங்கள். பாய்.